Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு ஈவினிங் ஐயப்பன் பூஜைக்கு வந்து என்னோடைய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் கலர் சாரி பார்க்க பார்டர்லெஸ் மாதிரி இருக்கும். பட் கீழே வந்து க்ரீன் கலர் கொடுத்து அழகாக மயில் அண்ட் மாங்காய் டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர் பார்டர் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஈவினிங் அவுட்ஃபிட். ஸோ குயிக்காக ரெடி ஆகலாமா? பூஜை 6 o'clock. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. கோவிலுக்கு போகிற வழியிலலாம் இந்த மாதிரி லைட்டிங்லாம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஐயப்பன், முருகர், பெருமாள் எல்லாருமே இந்த மாதிரி லைட்டிங்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சன்னிதானத்தில் இருக்கிற ஐயப்பன் இவர் தான். ரொம்ப அழகாக அவரோட புலி வாகனத்தில் வரா மாதிரியே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மலர் பூஜைக்கு எல்லா சாமியும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் பாதம், தேவி பாதம். பூஜையில் கோவிலில் இருக்கிற எல்லா உற்சவ சிலைகளையும் அரேஞ்ச் பண்ணி விநாயகரில் இருந்து ஆரம்பித்து முருகர், சிவன், பெருமாள், அம்மன், அப்புறம் ஐயப்பனுக்கெல்லாம் மலர் தூவி பூஜை நடக்கும். ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட மம்மி, பாட்டி, அப்புறம் ஆன்டிஸ், அப்புறம் சித்தி எல்லாருமே சேர்ந்து விளக்கேற்றி பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருக்கிற ஐயப்பன் சிலைக்கு வந்து பால், நெய், தேன், ட்ரை ஃப்ரூட்ஸ், சந்தனம், பஞ்சாமிர்தம் எல்லா அபிஷேகமும் செஞ்சு ஒரு அலங்காரமாக பண்ணுவாங்க. கரிமலை வாசா, பாப விநாசா, சரணம் சரணம் ஐயப்பா. கரிமலை வாசா, பாப விநாசா, சரணம் சரணம் ஐயப்பா. கருத்தினில் வருவாய், கருணையை பொழிவாய், சரணம் சரணம் ஐயப்பா. கருத்தினில் வருவாய், கருணையை பொழிவாய், சரணம் சரணம் ஐயப்பா. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் சுவாமிக்கு மேலே இருக்கிற ஐயப்பனுக்கும் சரி, கீழே இருக்கிற குட்டியாக ஒரு ஐயப்பன் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் ஃபுல்லாக பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயகர் அலங்காரம் பண்ணுவாங்க. மகிஷி சம்காரா, மதகஜ வாகன, சரணம் சரணம் ஐயப்பா. மகிஷி சம்காரா, மதகஜ வாகன, சரணம் சரணம் ஐயப்பா. சுகுண விலாசா, சுந்தர ரூபா, சரணம் சரணம் ஐயப்பா. சுகுண விலாசா, சுந்தர ரூபா, சரணம் சரணம் ஐயப்பா. ஆறு வாரமே நோன்பிருந்தோம், பேரழகா உன்னை காண வந்தோம். எல்லா அபிஷேகங்கள்லேயும் நெய் அபிஷேகம் தான் ஐயப்பனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்மளுடைய ஐயப்பன், பெரிய ஐயப்பன் சிலைக்கும் சின்ன ஐயப்பன் சிலைக்கும் ஃபுல்லாக நெய்யால் முழுசாக அபிஷேகம் பண்ணுறாங்க. பாலபிஷேகம் உனக்கப்பா, இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா. பாலபிஷேகம் உனக்கப்பா, இந்த பாலனை கடைக்கண் பா. அடுத்து பஞ்சாமிர்தம். ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பழங்களையும் அப்படியே அந்த கரும்பு இருக்குல்ல, கரும்பை வச்சு நல்லா நசுக்கி
அப்படியே நம்ம செஞ்ச பஞ்சாமிர்தம் அதை வச்சு ஃபுல்லாக ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு முருகர் அலங்காரம் கொண்டு வராங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம். ஃபுல்லாக நம்மளோட பெரிய சிலைக்கும் நம்மளோட சின்ன ஐயப்பன் சிலைக்கும் ஃபுல்லாக தேன் அபிஷேகம் பண்ணி சிவன் அலங்காரம் அவங்க கொண்டு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வெறும் சந்தனத்தை வச்சே நம்மளோட சிவனுடைய பாம்பு அப்புறம் கையில் இருக்கிற உடுக்கை எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சிவனுக்கு அடுத்து அம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸை வச்சு அழகாக மாலை பண்ணியிருந்தாங்க. எல்லா அலங்காரத்துக்கும் சின்ன சின்ன அழகழகான மாலைகள் செஞ்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணி அப்புறம் அந்த அழகான ஐயப்பன் சிலையில் வந்து கருப்பசாமி அலங்காரம் கொண்டு வந்தாங்க. சந்தன அபிஷேகம் பண்ணி பெருமாள் அலங்காரம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த தாமரை மாலை. அப்புறம் எங்களோட செயின்லாம் கொடுத்து சாமி மேலெலாம் போட்டு கொடுத்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சிலை சுத்தம் செஞ்சுட்டு ஐயப்பன் அலங்காரம் பண்ணாங்க. ரொம்ப அழகாக ராஜா மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஐயப்பன் பார்த்திங்கன்னா ராஜா அலங்காரத்தில் இருக்கார். அப்புறமா அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து அவர் மேலே மலர் தூவி வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து படிப்பாட்டெலாம் முடித்த உடனே சுவாமிக்கு கற்பூர ஆர்த்தி வந்து காட்டினாங்க. கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷலான டேவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.